வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த சூறாவளி புயல் காற்றுகள் உருவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த புயல் சின்னங்கள் உருவான பொழுதே நிறைய மாநிலங்கள் வெள்ளத்துல தத்தளித்ததை நம்ம பார்த்தோம். மறுபடியும் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மீண்டும் மீண்டும் நிறைய மாநிலங்கள் வெள்ளத்துல மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் இந்த வங்கக்கடல்ல மறுபடியும் அந்த புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவாகிரும். இதன் காரணமாக வட மாநிலங்கள்ல ரொம்ப கடுமையான மழை பொழிவு இருக்கும். என்னங்க இது, எல்லா நேரமும் நமக்கு வட மாநிலங்கள்ல மட்டும்தான் கனமழையா, ஏன் தமிழ்நாட்டுல மழையை நாங்க பார்க்கவே முடியாதா அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா குறிப்பாக இது காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை நோக்கி இது நகர்வதன் காரணமாக தொடர்ந்து வட மாநிலங்கள்ல அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற பகுதிகள்லாம் கடும் கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நம்ம வட மாநிலங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும்தான். சென்னை முதல் குமரி வரை எடுத்துக்கிட்டாலுமே கூட பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழையும் லேசான மழை மட்டுமே நமக்கு வந்து காணப்படும். சில ஓரிரு இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அப்போ நமக்கு வந்து ஒரு அதிகன மழை, ரெட் அலர்ட் அந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா வடகிழக்கு பருவமழையில தான் நமக்கு நேரடியாக எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கரையை கடக்கும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இந்த அக்டோபர் இறுதியில தான் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போதான் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும். தற்போதைய நிலவரப்படி நமக்கு வந்து பெரும்பாலும் அநேக இடங்கள் நிச்சயமாக மிக கனமழை மற்றும் அதி கனமழை பெய்யாம லேசான மழை, மிதமான மழை மற்றும் கடலோரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழை வரைக்கும் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்புகள் இருக்குமே தவிர ரெட் அலர்ட்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய மாவட்டங்கள்ல இப்போ கனமழையினுடைய தீவிரம் ஆகஸ்ட் மாதங்களை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஆகஸ்ட் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் மிக கனமழை வரைக்குமே நமக்கு வந்து பதிவானது 15 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருந்தது. அதே போல இந்த செப்டம்பர் மாதத்துலயும் அதிக அளவு மழை பெய்யுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா கடந்த மாதத்திலேயே நமக்கு வந்து நிறைய மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் பதிவானது. செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் இயல்பான மழையாக இருக்கும். இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய ஒரு மழை பொழிவாக தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் 15க்கு அப்புறம் அந்த காற்றுடைய திசை நிறைய இடங்கள்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த அக்டோபர் மாதத்துல பருவமழை தொடங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செப்டம்பர் 15க்கு பிறகு அந்த காற்றுடைய திசையில கணிசமாக நம்ம நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டிற்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் கொட்டி தீர்க்கும். தற்போதைய நிலவரப்படி லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.